வீக் 41வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9433178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 41வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில். எதிர்மறை வாக்கியம் எதிர்காலம். I will not come ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் I will not come, நான் வரமாட்டே. அன் they will not come, அவர்கள் வரமாட்டார்கள். He will not come, அவன் வரமாட்டான். ராணி will not come, ராணி வரமாட்டாள். கீழே விகளின் பதில் I will not come வாய்ப்பாடு வரியில். நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். மாணவர்கள் படிக்க மாட்டார்கள். மாணவன் படிக்க மாட்டான். டாக்டர்கள் பேசமாட்டார்கள். டாக்டர் பேசமாட்டார். குழந்தை விளையாடாது. இந்த வீடியோவை முதன்முதலில் பார்ப்பவர்கள் முதல் வீடியோவிலிருந்து பாருங்க. பல தடவைகள் கேட்டு படித்து பதில் சொன்னால் தான் இன்று முதல் இந்த வாய்ப்பாடில் இங்கிலீஷ்ல பேச முடியும். அதனால் மறுபடியும் படிங்க. வீக் 41வது வரி. ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஒரு புதிய கண்டுபிடிப்பு. 44 மாதிரி வாக்கியங்களில் பே சும் பயிற்சி இலவசம். 9433178551 பாடங்களின் PDF இலவசம். இப்பொழுது நாம் படிக்கிறோம். நீங்களும் படிங்க. இது 41வது வரி. வார்த்தைகளில் I, we, you, they, he, she, it etc. ஒருமையில் me, லும் பன்மையில். எதிர்மறை வாக்கியம் எதிர்காலம். I will not come ல தொடங்கி பே சுங்க. உதாரணங்கள் I will not come, நான் வரமாட்டே. அன் they will not come, அவர்கள் வரமாட்டார்கள். He will not come, அவன் வரமாட்டான். ராணி will not come, ராணி வரமாட்டாள். கீழே விகளின் பதில் I will not come வாய்ப்பாடு வரியில். நீங்களே பதில் சொல்லலாம். பதில் சொல்ல முடிந்தால் உங்களுக்கு இந்த வரியில் பே சத் தெரிகிறது என்று அர்த்தம். இன்று முதல் இந்த வரியில் நீங்க பேசலாம். மாணவர்கள் படிக்க மாட்டார்கள். மாணவன் படிக்க மாட்டான். டாக்டர்கள் பேசமாட்டார்கள். டாக்டர் பேசமாட்டார்.